Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி. இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு பாகு பதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். சூடாகவே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவோட ஆட் பண்ணும்போது இந்த சூட்லேயே மாவு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வெந்தா போல் வந்துடும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக எல்லா சிரப்பையும் ஒன்றா ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விடும்போது கட்டிகள் இல்லாமல் கரைக்க முடியும். அப்படியே உங்களுக்கு மாவு கரையாமல் அங்கங்கே கட்டிகளாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திங்கன்னா நைஸாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நாம் கரைச்சி விட்டுக்கணும். இது கூட நான் ஒரு 3 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த 1 கப் தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு எனக்கு மீதியாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து தண்ணி வந்து அதிகமோ இல்லை குறைவாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்றப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க. அதை இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் விடும்போது உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஷேப் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறோம். மாவு கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சுன்னா தட்டையாக வரும். ஃப்ளஃபியாக நமக்கு பூரி போல் எழும்பி வராது. அப்படி உங்களுக்கு தண்ணியாக இருக்காமல் நீங்கள் ஃபீல் பண்ணினா கொஞ்சமாக நீங்கள் திரும்பவும் கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு மாவு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். எண்ணெய் ஆல்ரெடி நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுருந்தேன். ஸோ அதில் நாம் சின்ன சின்ன அப்பங்களாம் விட்டுக்கலாம். நான் சின்ன குழி கரண்டி எடுத்து தான் ஒவ்வொரு கரண்டி மாவை நான் எண்ணெயில் விட்டுக்கிறேன். ஒரு நேரத்தில் 3 அளவுக்கு நான் விடுறேன். ஸோ நீங்கள் வைக்கிற கடாயோட அளவை பொறுத்து நீங்கள் எத்தனை விடணுமோ அது போல் நீங்கள் அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். இது உடனே நீங்கள் திருப்பி போடாமல் மேலே உங்களுக்கு ஃப்ளஃபியாக எழும்பி மேலே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும். பூரி போல் எழும்பி பாருங்கள் எந்த அளவுக்கு எழும்பி இருக்குது. ஸோ இதே போல் நீங்கள் ஈஸியாக செஞ்சு எடுத்துலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். அது இப்போ டேஸ்ட் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு சிலது கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரல, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்து ஃப்ளஃபியாகவும் நல்ல பூரி போல் எழும்பி வந்தது. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல இது போல் நமக்கு செவக்க வந்த பிறகு நம்ம எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். எப்போவுமே நான் ஷேர் பண்ணுற ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான். பாருங்கள், எண்ணெய் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் நம்ம குறைவாக எண்ணெய் யூஸ் பண்ணி பொரிச்சு எடுத்தோம்னா அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரீயூஸ் பண்ணும்போது நம்ம தாளிக்கிறதுக்காக 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் நம்ம பொரிக்கிறதுக்கு இது போல் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் எக்ஸஸ் ஆயில் நம்ம எடுக்கிறதுக்கு இது போல் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம்னா எக்ஸஸ் ஆயிலாம் அதில் இழுத்துக்கும். அப்போ நமக்கு ஆயிலியாகவும் இருக்காது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் டேஸ்டியான அப்பம், சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா நீங்கள் சட்டு இது போல் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உள்ள டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.